Meenakshi, Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. 146 கோடி இந்திய மக்களுடைய கனவை நனவாக்க போற திட்டம் தான் இந்த ஆக்சியம் 4 விண்வெளி திட்டம். இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட லோகோவை பாருங்க, எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு வடிவமைப்பு இதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நம்மளோட முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி இளங்கோவன் சார் சொன்ன மாதிரியான அந்த கோடுகள், அதனை தொடர்ந்து 4 வெவ்வேறு நாடுகளுடைய பெயர்கள், இந்த பங்களிப்பு, இது எல்லாமே இந்த லோகோவில் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இங்க பார்க்கும்போது ஹங்கேரி மற்றும் போலந்து நாட்டைச் சேர்ந்த விண்வெளி வீரர்களுடைய பெயர்கள் உஸ்னான்ஸ்கி, காப்பு, அதே மாதிரி இங்க அமெரிக்காவை சேர்ந்த பெகி விட்சனுடைய பெயர், அதுக்கப்புறம் இந்தியாவை சேர்ந்த நம்முடைய சுபான்ஷு சுக்லா, விண்வெளி நாயகன் சுபான்ஷு சுக்லாவோட பெயர், இதெல்லாம் தாங்கிதான் ஆக்சியம் 4 உடைய இந்த திட்டத்தின் லோகோ வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆக்சியம் 4 திட்டம் குறித்த ஒரு சின்ன இன்ட்ரோவை நம்ம விண்வெளி ஆர்வலரும் விஞ்ஞானியுமான டாக்டர் வெங்கடேஸ்வரன் கொடுத்திருக்காரு. அதை இப்போ கேட்கலாம். இந்த ஆக்சியம் அப்படிங்கிற அந்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 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 ஏஜென்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஊர்லேயே வந்து இளைஞர்கள் அவங்கெல்லாம் வந்து, அல்லது குடும்பங்கள் சில பேர்லாம் சேர்ந்து வந்து நம்ம வந்து ஒரு சுற்றுலா போகலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுவாங்க இல்லையா. அப்போ வந்து ஏதாவது ஒரு ஏஜென்சி அல்லது ஏதாவது ஒரு 2-3 இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லார்கிட்டேருந்தும் காசை பிரித்து எடுப்பாங்க. எடுத்த பிறகு வந்து அந்த இளைஞர்கள் வந்து ஒரு பஸ் கம்பெனிகிட்ட போய் பஸ்ஸு கொடுன்னு பஸ்ஸு புக் பண்ணுவாங்க. அதே மாதிரி போகிற இடத்துல வந்து எங்கெல்லாம் தங்கணுமோ அதுக்கான தங்குமிடம், அங்கே உணவு போன்றவங்கெல்லாம் வந்து புக் பண்ணி நம்மளை கூப்பிட்டு போவாங்க இல்லையா. அது மாதிரி தான் இந்த ஆக்சியம்ங்கிற நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திலிருந்து ராக்கெட், ஏவூர்தி ஃபால்கன் ராக்கெட், அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திலிருந்து அவங்களுடைய விண்கலம், க்ரூ டிராகன் விண்கலம், அந்த விண்கலம், நாசாவுடைய ஏவுதளம், அதே மாதிரி நாசாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டு விண்வெளி நிலையம் இருக்கு இல்லையா, சர்வதேச விண்வெளி நிலையம், அதில் தங்கி ஆய்வு செய்வதற்கான ஒரு ஏற்பாடு. இதெல்லாம் வந்து ஆக்சியம் நிறுவனம் வந்து ஒப்பந்தம் போட்டு வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க 3 பேரை எடுத்துகிட்டு போக முடியும். அந்த மாதிரி ஒரு 3 பேரை யார் அப்படின்னு பார்க்கும்போது பல நாடுகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த முறையில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஹங்கேரி, போலாந்து, இந்தியா, இந்த 3 நாடுகளை சார்ந்த விண்வெளி வீரர்கள் போகிறாங்க. இவர்களையும் சேர்த்து மொத்தம் 11 நாடுகளிலிருந்து, இது வந்து ஆக்சியம் 4 இல்லையா, அப்போ அந்த 1, 2, 3லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளை தவிர 11 வேறு நாடுகளிலிருந்து விண்வெளி வீரர்களை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தாங்களாகவே விண்வெளிக்கு விண்வெளி வீரர்களை ஏவக்கூடிய திறன் இல்லாத, அதுக்கான ராக்கெட்டு விண்கலம் இல்லாத நாடுகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் கமர்ஷியலாக காசு கொடுத்தா நீங்கள் அந்த வாய்ப்பை பெறலாம் என்ற அடிப்படையில் இந்த ஆக்சியம் நிறுவனம் செயல்படுகிறது. இது வந்து ஒரு தனியார் நிறுவனம். அதோட தான் வந்து இஸ்ரோ தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. Meenakshi, Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now.